விழுப்புரம் அருகே பெரிய சவலை கூட்டுறவு சர்க்கரை ஆலையில் கரும்பு விவசாயிகள் முற்றுகை போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஆலை நிர்வாகம் தங்களுக்கு வழங்க வேண்டிய கொள்முதல் தொகை 80 கோடி ரூபாய் வரை நிலுவையில் உள்ளதாக அவர்கள் தெரிவித்தனர். இதுகுறித்து கரும்பு விவசாயிகள் சங்க ஆலை செயலாளர் ஜோதிராமனுடன் நமது செய்தியாளர் நடத்திய நேர்காணலை இப்போது காணலாம். 14-15 அரவ பருவத்துக்கு கொடுக்க வேண்டிய 15 கோடியும் 15-16 அரவ பருவத்தில் கரும்பு விவசாயிகளுக்கு தர வேண்டிய 62.5 கோடியும் ஆக மொத்தம் 77.5 கோடி வாகன வாடகை உள்பட 80 கோடி ரூபாய் இந்த விவசாயிகளுக்கு தர வேண்டிய பாக்கி நிற்குது. ஆனால் நாங்கள் இப்போ எஸ்ஓ கிட்ட பேசணும், அரசாங்கத்தில் நாங்கள் கேட்டிருக்கோம், வந்த பிறகு தான் கொடுக்க முடியும் அப்படின்ற ஒரு பேச்சுவார்த்தையில் உடன் சொன்னாங்க. ஆனால் அதை விவசாயிகள் ஏற்றுக்கல. இப்போ விவசாயிகளுக்கு சேர வேண்டிய இந்த 80 கோடி ரூபாய் பண பட்டுவாடா பண்ண பிறகு தான் இந்த வருஷம் அரவ பருவத்தை தொடங்கணும் அப்படின்றது எங்களுடைய விவசாயிகளுடைய ஒட்டுமொத்த இது. இந்த தீபாவளிக்குள்ள இந்த பண பட்டுவாடா செய்யவில்லை என்றால் இந்த ஆலை முன்பு தொடர் முழக்க, அதாவது காத்திருக்கும் போராட்டத்தை நாங்கள் மேற்கொள்ளலாம் என்று முடிவு பண்ணியிருக்கிறோம். இவங்களோட விவசாயிகளோட முக்கியமான கோரிக்கை இதுவரைக்கும் நிறைவேற்றப்பட காரணத்தினால தீபாவளிக்கு முன்னாடி தங்களோட கோரிக்கை நிறைவேற்றி உடனடியா விவசாயிகளுக்கு இந்த நிலுவைத் தொகை வழங்கணுன்றது இவங்களோட முக்கியமான கோரிக்கையா இருக்கு. அடுத்த கட்ட போராட்டத்தில் இருக்க முடிவு செஞ்சிருக்காங்க. தந்தி செய்திகளுக்காக ஒளிபரப்பு பெருச்சுடன் கோபிநாத்.